மொழி அனைத்தையுமே தாண்டி எந்த விதமான வேறுபாடும் இன்றி இந்த பகுதியில் வந்து நம்ம களத்தில் நேரடியாக பார்க்கும்போது இந்த மீட்பு குழுவில் மீட்பு பணியில் ஈடுபடுறதுக்கு ஏராளமான மக்கள் எந்த விதமான அதாவது ஒரு இங்கே நேரடியாக நீங்கள் மலையிலேருந்து பார்க்கலாம். இந்த பகுதி ஏற்கனவே நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு, எப்போ வேணால் மீண்டும் நிலச்சரிவு ஏற்படலாம். அது போன்ற சூழல் இருக்கக்கூடிய சூழலில் தன்னார்வலராக தன்னுடைய பகுதியில் தனக்கு தெரிஞ்ச இடத்துல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து அந்த உதவி செய்யறதுக்காக வந்திருக்காங்க. மேலும் வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசு நிர்வாகம் தங்குவதற்கும் பல்வேறு பகுதிகளை தயார் செஞ்சுருக்கு. தன்னார்வலர்கள் வந்து தங்களுடைய இஸ்லாமியர் கோயிலாக இருக்கட்டும், கிறிஸ்டின் கோயிலாக இருக்கட்டும், இந்து கோயிலாக இருக்கட்டும், அங்கே வந்து அவர்களை வந்து தங்கறதுக்கு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காட்சி பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலில் மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து உணவளிப்பதற்காக அங்கே அனுமதி கொடுக்கப்பட்டு அவர்கள் வந்து அங்கே வந்து அந்த ஓய்வு எடுப்பதற்கும் அங்கே வந்து உணவை இது பண்ணுறதுக்கும் பள்ளிவாசலில் வந்து இடம் கொடுத்துருக்காங்க. வரக்கூடிய யார் வந்து வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து தேநீர் கொடுப்பதாக இருக்கட்டும் மற்றும் அவர்களுக்கான தேவையான பிஸ்கெட் போன்ற எல்லா உதவியும் செய்வதற்கு இங்கே எந்த விதமான நம்ம வேறுபாடும் இன்றி செய்யக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே வந்து பார்த்தீங்கன்னா மீட்பு பணியில் வந்து ஈடுபட்டு பள்ளிவாசலில் வந்து இப்போ வந்து இந்த பகுதியில் வந்து தஞ்சமடைந்து இங்கே அவர்களுக்காக தயார்படுத்தக்கூடிய தேநீர் மற்றும் பிஸ்கட் போன்றவை வந்து பசியாறிட்டு இருக்காங்க. அதாவது காலையிலிருந்து இங்கே வந்து அவங்களுக்கு எந்த விதமான உணவு கிடைச்சிக்கு நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் கிடைக்கக்கூடிய தேநீரையும் பிஸ்கட்டையும் வச்சு அவங்க அடுத்தடுத்து மீட்பு குழுவில் ஈடுபடக்கூடிய காட்சியை பார்க்கலாம். இந்த இடத்துல இருக்காங்க, நம்ம இவர்கிட்ட கேட்கலாம். அண்ணா வணக்கம், எத்தனை மணிலேருந்து நீங்கள் ஈடுபட்டு இருக்கீங்க? இவங்களுக்கு எந்த மாதிரி உணவு கொடுத்துட்டு இருக்கீங்க? நான் 4 மணிக்கு காலையில் 4 മണി മുതൽ IRW ഐഡിയൽ അവിടെ ഞങ്ങൾ വാളണ്ടിയർമാർ 50 ആളുണ്ട്. 50 பேர் இருக்கீங்க. நீங்கள் வந்து தன்னிச்சையாக வந்து இப்போ இந்த மீட்பு குழுவில் ஈடுபட்டிருக்கீங்க. ஒன்றிச்சு வந்துருக்கீங்க. நீங்களே எல்லாம் இதே பகுதியை சேர்ந்தவங்களா வேற பகுதியை சேர்ந்தவங்களா? இந்த സ്ഥലം സാർന്നവങ്ങളാ വേറെ സ്ഥലം സാർന്നവങ്ങളാ? നിങ്ങൾ ഞങ്ങൾ ഏറ്റവും മുകളിലാണ് സെർച്ച് ചെയ്തത്. അവിടെ ഇനിയും ബോഡികൾ വീടിനകത്ത് കുടുങ്ങിക്കിടപ്പുണ്ട്. ഇന്ന് കാലാവസ്ഥ മോശമായതുകൊണ്ട് ഞങ്ങൾ അങ്ങോട്ട് പോകാൻ പറ്റിയില്ല. നാളെ കാലയിൽ ഞങ്ങൾ അങ്ങോട്ട് തന്നെ പോകും. കാലയിൽ പോയിട്ട് അവിടെ തിരയും. ഞങ്ങളൊരു 100 പേരുണ്ട്. IRW കേരള. இப்போ எத்தனை பேர் சிக்கியிருக்காங்க, எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஒரு வித்தியாசம் என்ன உங்களுக்கு தெரியும்? അത് കറക്റ്റ് എണ്ണം ഇവിടുന്ന് കിട്ടുന്നു, കൊണ്ടുപോകുന്നു. ഹോസ്പിറ്റലിൽ ചെന്ന് അന്വേഷിച്ചാലും കറക്റ്റ് എണ്ണം കിട്ടുള്ളൂ. എത്ര പേര് കിട്ടിയെന്നുള്ളത്. ധാരാളം പേര് ബോഡി ആയിട്ട് കിട്ടിയിട്ടുണ്ട്, ജീവനോടെയും കിട്ടിയിട്ടുണ്ട്. പക്ഷേ എത്ര പേര് എത്തി എന്നുള്ളത് നമുക്ക് കൃത്യമല്ല. കാരണം ഇവിടുന്ന് ലഭിക്കുന്നു, വണ്ടി ആംബുലൻസിൽ കയറ്റുന്നു, കൊണ്ടുപോകുന്നു. இது கேரளாவுக்கு இப்போ புதுசாக நடந்த பெரிய ஒரு സംഭവமா இல்லை இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? ഇത്ര പിന്നെ ഭീകരമായ അന്തരീക്ഷം മുമ്പ് ഉണ്ടായിട്ടില്ല. ഇവിടെ കവളപ്പാറ ഉണ്ടായിട്ടുണ്ടായിരുന്നു കഴിഞ്ഞ 2019 ഉണ്ടായിരുന്നു, കുത്തുമലയിലുണ്ടായി. അവിടെ ഉണ്ടായതിലും ഭീകരമാണ് ഇവിടുത്തെ ഈ ചൂരൽമലയിലെ അവസ്ഥ. ഇപ്പോൾ സംഭവിച്ചിട്ടുള്ളത് മുണ്ടക്കൈ എന്ന് പറയുന്നത്. നമ്മളിപ്പോൾ ഇവിടെ നിൽക്കുന്ന ചൂരൽമലയാണ്. ഇവിടുന്ന് ഏകദേശം ഒരു 3 കിലോമീറ്റർ അപ്പുറത്താണ് പൊട്ടിയിട്ടുള്ളത്. ഏകദേശം ഒരു 250 ഓൾമോസ്റ്റ് 250 ഫാമിലീസ് ഇവിടെ ഉണ്ട് എന്നാണ് പറയപ്പെടുന്നത്. അതിൽ തന്നെ ഇപ്പോൾ ഒരു 100ഓളം ആളുകളുടെ ബോഡി കിട്ടിക്കഴിഞ്ഞു. 100ഓളം ആളുകൾ അവിടെ ഒരു 3 കിലോമീറ്റർ അപ്പുറത്തായിട്ട് കുടുങ്ങി കിടക്കുന്നുണ്ട്. കുറച്ച് ആളുകളെ പരിക്കേറ്റ് കിടന്നു, അവരൊക്കെ കൊണ്ടുവരുന്നുണ്ട്. നമ്മൾ രാവിലെ ഒരു 4-5 മണിക്ക് ഇവിടെ എത്തിയിട്ടുണ്ട്. நன்றி நன்றி. நம்ம வந்து இப்போ இருக்கக்கூடிய இடம் வந்து சூரல்மலைங்கிற இந்த பகுதியில் இருக்கோம். இங்கே வந்து முழுவதுமே வந்து பாதிப்பு இழந்த இடத்துல இங்கிருந்து மீட்கப்பட்ட மக்களை நேரடியாக இங்கேருந்து 15 கிலோமீட்டர் தள்ளி தான் வந்து மருத்துவமனை இருக்குது. தற்காலிக முகாம்களும் தள்ளி தான் இருக்குது. இங்கே மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்க மக்கள் வந்து எந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் ஈடுபட்டிருக்காங்க? இந்த மாதிரி கேரளாவுக்கு வந்து கடந்த 2019 வந்து புத்துமலைங்கிற பகுதியில் இதே மாதிரி நிலச்சரிவு ஏற்பட்டு 250 குடும்பங்கள் வரை பாதிக்கப்பட்டதுனாங்க. ஆனால் அதை விட இது வந்து பெரிய அளவுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறதாக வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த களப்பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதை தான் நம்ம வந்து இப்போ இங்கே பதிவு பண்ணியிருக்கோம். நம்ம ஆயிரக்கணக்கான தன்னார்வலர்களும் சரி, இப்போ நிர்வாகத்திலும் சரி நேரடியாக களத்தில் இருக்காங்க. அவர்களுக்கான உணவுகள் தேவைகள் அனைத்தும் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து நடைபெற்று கொண்டுட்டு இருக்கு. மீட்பு பணி ஏதோ ஒரு வகையில் அவங்க பல்வேறு தட்ட முயற்சிகளில் செய்திருக்கக்கூடிய காட்சிகள் நம்மளால் பார்க்க முடிந்தது. இங்கே இருந்து நம்ம ஒரு 15 கிலோமீட்டர் வெளியே சென்ற பிறகு தான் இந்த இதில் முழுவதுமாக வந்து மீட்கப்பட்டவர்களுடைய உடல்கள் வந்து வைக்கப்பட்ட இடத்துக்கும் நம்ம நேரடியாக சென்று அங்கே அந்த செய்தியை வந்து நம்ம பதிவு செய்ய முடியும். அதே சமயம் இங்கே இருக்கக்கூடிய அதாவது உடல்லாம் பாதிக்கப்பட்டு ஒரு உடல்
ஏதாவது காயங்கள் ஏற்பட்டு உயிருடன் மீட்கப்பட்டவர்களும் வந்து மருத்துவமனையில் இருக்காங்க. மேலும் ஒரு சில பேர் வெளியிருந்து வந்தவர்களை வந்து தற்போது அவர்களை வந்து மீட்பதற்கான அனைத்து பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்குது. நான் சொன்ன மாதிரி உயர் கோபுரம் அமைப்பதற்காக மரங்களை வந்து தன்னார்வல் உதவியுடன் காவல்துறை மற்றும் இராணுவத்துறையினர் வந்து எடுத்து செல்லக்கூடிய காட்சிகளை வந்து நம்மளால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக சூரல்மலைங்கிற சூழல் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. மீட்பு பணி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு, ஏற்பாடுகள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. கிடைக்கக்கூடிய டீ பிஸ்கெட்டை சாப்பிட்டு கொண்டு மறுபடியும் அவர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு பரபரப்பான ஒரு களத்தில் வந்து நம்ம இந்த செய்தியை வந்து தந்தி தொலைக்காட்சி பதிவு பண்ணிட்டு இருக்கிறத மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. மழை வந்து வெளியே தொடர்ந்து மழை வர ஆரம்பித்து விட்டுருச்சு. இந்த மழை மீண்டும் வந்து பெரிய அளவில் இல்லாமல் இருந்தால்தான் இந்த மீட்பு பணியை வந்து இன்னும் துரிதப்படுத்த முடியும். ஏற்கனவே வந்து சாலைகள் ஒரு இடங்களில் வந்து பாதிப்பு ஏற்பட்டு அதில் தண்ணீரும் சேருமா வந்து சேர்ந்து கொண்டு இருக்கு. அந்த பகுதியில் வாகனங்களை இயக்குவதற்கும் ஒரு சிரமமான சூழல் இருக்கு. நிலச்சரிவு ஏற்படக்கூடிய சூழல் இருந்த இடங்களில் மண்ணை அகற்றுவதற்கான பணியில் வந்து வருவாய்த்துறை ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக இது போன்ற பணிகளில் வந்து தற்போது இங்கே நடந்துட்டு இருக்கதை நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கோம். ரைட், நன்றி கார்த்திக், விரிவான தகவல்களை வழங்கியதற்கு. அங்கே மழை மீண்டும் பிடிக்க தொடங்கி இருக்கிறது. நீங்களும் பாதுகாப்பாக இருங்க, பத்திரமா இருங்க, தொடர்ந்து எங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க.